ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை ஸ்பெஷல் மட்டன் தோசை. இது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. மட்டன் தோசைனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மதுரைக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. நிறைய பேருக்கு இது ஃபேவரட்டான ஒரு உணவு. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1/4 கிலோ கறி. நல்லா கைமாவாக கொத்தி வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அதுக்கு நான் வெங்காயம் 200 கிராம், ஓகேங்களா. வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கேன். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி பொடிசாக நறுக்கி. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெயில். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிட்டு, தக்காளி போட்டு நல்லா செவக்க வணக்கிட்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தயிர் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசால் தூள் 1/4 டீஸ்பூன், எல்லாம் நல்லா மசாலாவோடு நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்தது கைமாவை நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா மசாலாவோட சிம்மில் வச்சு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்குறோம். உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. அடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக போயிடுச்சுன்னா அதில் டேஸ்ட்டே மாறி போயிடும். கொத்தமல்லி எல்லாம் போட்டு நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில், ஏன்னா கறியை நான் கைமாவாக கொத்தி வாங்கியிருக்கனால மட்டன் தோசைக்கு அதுதான் நல்லாயிருக்கும். 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. அதுக்கடுத்தது மட்டன் தோசைக்கு ஒரு நபருக்கு 1 முட்டைங்க, ஓகேங்களா. ஒரு டம்ளரில் முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மிளகுத்தூள், நம்ம மட்டன் கைமா எடுத்து வச்சுருக்கோங்கள்ல மசாலா போட்டு, அது கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. அதில் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அதை நல்லா அந்த முட்டையில் இருக்க டம்ளரில் நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டை, மஞ்சத்தூள், உப்பு, கைமா எல்லாம் நல்லா டம்ளரில் கலக்கிக்கிட்டு, தோசை சட்டி அடுப்பில் பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி தோசை மாவு எப்பயும் போல் ஊற்றுங்க. ரொம்ப நைஸாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் மந்தமாக ஊற்றிட்டு நம்ம டம்ளரில் கலக்கி வச்சுருந்த கலவையை அந்த தோசையில் நீங்கள் நல்லா ஊற்றி அப்படி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி அப்படி பரவி விடுங்க, ஓகேங்களா. அப்படி சிம்பிளே வச்சு கொஞ்சம் நேரம் சுற்றி வர நல்லா ஆயில் விட்டு, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதாங்க நெய் விட்டு நல்லா பிரட்டி போடுங்க. ரொம்ப சூப்பராக அருமையான மட்டன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மட்டன் கைமாவை கொத்தி வாங்கிக்கோங்க. இது மதுரை ஸ்பெஷல் மட்டன் தோசை. செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.